ஸ்டாலின் இவரை பற்றி பாராட்டி பேசுகிறார். KN நேரு அது என்ன சொல்கிறாரு, என்னுள் கலந்தவர் KN நேருன்ட்டார். அந்த அளவுக்கு என்னுள் கலந்தவர் நேரு அவர்கள். KN நேரு உலகமாக ஃப்ராடு. அவர் இவரோட கலந்தா என்ன அர்த்தம், நீங்களும் ஃப்ராடுன்னு தானே அர்த்தம். KN நேரு பண்ணின அநியாயம் அட்டூழியம் அதெல்லாம் உங்களுக்கு பலருக்கும் தெரியாது. கருணாநிதி இவரை பார்த்து என்ன கேட்டார் யோசிங்க. என்ன கேட்டார் கருணாநிதி? என்னையா திருச்சியவே விலைக்கு வாங்க போறியான்னு கேட்டார். 300 கறவை மாடை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. 300 கறவை மாடு 3000 கோடி 4000 கோடின்னு கொள்ளையடித்து சொத்தை வச்சுக்கிட்டு கறவை மாடை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு, அவ்வளவும் காவேரி ஆஸ்பத்திரி பூரா இவருடைய ஆஸ்பத்திரி, திருச்சியில் ஆஸ்பத்திரி, சென்னையில் ஆஸ்பத்திரி, எத்தனை ஆயிரம் கோடி, இத்தனை ஆயிரம் கோடி அம்மா வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. ஒரு டாக்டருடைய லேண்டை அபகரித்து அவர் பாவம் ஊர் ஊராக போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். வச்சுக்கிட்டு கருணாநிதி அறிவாலயம்னு கட்டிவிட்டார். அண்ணனது கொஞ்சமா நெஞ்சமா அநியாயமா அக்கிரமோ. அவர்கிட்ட போய் பணம் வாங்கினாங்க. பிஜேபி தலைவராக இருக்கிறாருலாம் போயிட்டு அவர்கிட்ட போய் பணம் வாங்கினான் வெக்கம் இல்லாமல். சவுக்கு சங்கர் அவர்கிட்ட போய் பணம் வாங்கினான். காவல்துறையிலேயே கால் ஹிஸ்ட்ரியில் சவுக்கு சங்கரோட ஒரு பேசுனதை வச்சு அங்கேயே விசாரித்து எடுத்துட்டாங்க. யாருக்கு சவுக்கு சங்கருக்குமா, யார் மூலமாக வந்தது, KN நேரு தம்பி மூலமாக பணம் எவ்வளோ வந்தது, எல்லாத்தையும் எடுத்து ஸ்டாலின்கிட்டே கொடுத்தாங்க. ஸ்டாலின் பார்த்தவர் கோவப்படுவார்னு நினச்சா KN நேரு என்னுள் கலந்தவர்னாரு. கருணாநிதிக்கு அவரை பிடிக்காது. அதனால தான் திருச்சி சிவானு இவருக்கு எதிர்ப்பாக ஒருத்தரை கருணாநிதி உருவாக்கி வைத்திருந்தார். ஸ்டாலினுக்கு அதெல்லாம் புரியாது. ஆனால் ஸ்டாலின் பயந்து விட்டார். அதனால தான் KN நேருவை என்னுள் கலந்தவர் என்று வர்ணிக்கிறார்.